இது வரைக்கும் வேலை சரியான முறையில் எனக்கு இல்லை, தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை வேலை, ஏன்னா சூரியன் வீட்டுக்கு பார்க்கறது என்பது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விளக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப டஃப் கொடுத்த காலமெல்லாம் இனிமேல் மாறிவிடும். இனிமேல் நல்ல ஒரு கட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. வருகின்ற காலங்கள் எல்லாமே உன்னதமான காலமாக மாறப்போகுது. 1 by 1 இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் பஞ்சு தர மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த விஷயத்துலையும் இவங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே நன்றாக உள்ளது. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார். ஏன்னா மீனராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்து உச்சம் பெற்றும் காணப்படுவதாலேயும் குரு பகவான் அங்கே அமர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இனிமேல் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே புத்தி கூர்மை. இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சேரக்கூடிய காலம். அதில் ராகு பகவானும் சம்மந்தப்பட போகிறார் இந்த மாதம். அதனால் நாம் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயமாகட்டும் யாரானா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காலம். அவங்க விஷயத்தில் நாம் பொறுப்பாக எடுத்துக்கணும். திடீர் திருமண யோகத்தையும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் அனுபவிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம் காதல் வைபோகம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதால மாறி பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுதெல்லாம் திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் இந்த மாசி மாதம் விளங்கும். புதன் நீச்சகதி அடைஞ்ச பிறகுதான் தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும் செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் கேது பகவான் கன்னியிலையும் சூரியன் மகரத்திலையும் புதன் மகரத்திலையும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன், வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ராசிநாதன் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறதே ஒரு பெரிய நன்மை என்று கூட எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல வந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. சின்ன அடிவயிறு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இப்போ தலை தூக்கி கொண்டிருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதுலேயும் நம்மளை வாழ வச்சுட்ருக்கான். அர்த்தாஷ்டம சனி கூட இப்பொழுது விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்ற சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் எல்லாமே கிடைச்சிட்டு தான் அவர் கொடுத்துட்டு தான் போவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கார், அவரும் இடந்து செல்லக்கூடிய காலம் வருது. அந்த இடத்துல சூரிய பகவான், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கும்ப ராசியில் இப்போ சூரிய பகவான் நிலைப்பாடு மாறுது. உங்கள் வேலை வாழ்ந்த விஷயங்கள் அனைத்தையும் சக்ஸஸ் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் வேலை சரியான முறையில் எனக்கு இல்லை, தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை வேலை, ஏன்னா சூரியன் வீட்டுக்கு பார்க்கறது என்பது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விளக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப டஃப் கொடுத்த காலமெல்லாம் இனிமேல் மாறிவிடும். இனிமேல் நல்ல ஒரு கட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. வருகின்ற காலங்கள் எல்லாமே உன்னதமான காலமாக மாறப்போகுது. 1 by 1 இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் பஞ்சு தர மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த விஷயத்துலையும் இவங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே நன்றாக உள்ளது. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார். ஏன்னா மீனராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்து உச்சம் பெற்றும் காணப்படுவதாலேயும் குரு பகவான் அங்கே அமர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இனிமேல் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. செல்வ வளங்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி, ஏன்னா இந்த மாதமே பகவான் குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அதனால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது. தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா. ஃப்ரீனஸ் ஆகக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதமே. பொறுமை நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கணும். இந்த கிரிமினல் மைண்ட்ஸ் இதெல்லாம் நாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில். ஏன் காரணம்னா நம்மளுக்கு 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதியும் பெறுவார். 15 தேதிக்கு அப்புறம், மாசி மாதம் 15 தேதிக்கு அப்புறம்
வழிபாடே மேற்கொள்ளக்கூடிய 8 என்பது ரொம்ப முக்கியமானது. 8ஆம் அதிபதி தான் தொழிலே நம்மளுக்கு வரும். ஒரு மனுஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் நம்மளுக்கு தொழிலே கொடுப்பார். அதனால் புதன் கெட்டு விட்டால் அந்த நேரத்தில் சைலண்ட் மோடில் இருக்கணும். நமக்கு பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம். நீச்சகதி கெட்டாலே அவனுடைய ஒளி இல்லாமல் போயிட்டாவே கொஞ்சம் சைலண்ட்டு இதெல்லாம் பண்ணிங்கனாவே போதும். தேவையில்லாத வாக்கு வன்மை எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் இருந்து வந்த துன்பமான விஷயங்கள் எதனா இருந்தால் அவையெல்லாம் இந்த மாதம் விட்டு வெளியே செல்லக்கூடிய காலம். தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள், தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சின்ன உபாதைகள் வரும். இந்த மாதம் அந்த சூரியன் நிலைப்பாடு இருக்கிறதால சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அது நிலைப்பாடுகள் மாறிவிட்டால் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளியே வந்துடும். ஒவ்வொரு மனிதனுடைய தன்மை தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போ கிடைக்குதுன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களில் கிரகங்கள் மாறும்போது கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே புத்தி கூர்மை. இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சேலக்கூடிய காலம். அதில் ராகு பகவானும் சம்மந்தப்பட போகிறார் இந்த மாதம். அதனால் நாம் பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்கிற மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயமாகட்டும் யாரானா இருக்கட்டும் இந்த நேரத்தில் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய காலம். அவங்க விஷயத்தில் நாம் பொறுப்பாக எடுத்துக்கணும். திடீர் திருமண யோகத்தையும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் அனுபவிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம், காதல் வைபோகம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதால மாறி பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுதெல்லாம் திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் இந்த மாசி மாதம் விளங்கும். புதன் நீச்சகதி அடைஞ்ச பிறகு தான் மாசி 11க்கு அப்புறம் அந்த வாய்ப்பினை தேடி தரக்கூடிய காலம். ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்கையா இன்னொரு சைல்டுக்காக 2வது குழந்தைக்காக எதிர்பார்க்குறேன்னா இந்த முறை அதற்கான காலம் விரிவான அமைப்பில் ஏற்படுத்தி தரும். பயப்படணும் அவசியமே கிடையாது. ஐயா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல கட்டுக்குள் வருகின்ற மாதமாகும். செலவினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த 15 தேதிக்கு அப்புறம் தான் வரும். பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுங்க. நல்ல முன்னேற்றம். இந்த சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்க, விவசாயம் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக அந்த வங்கி ஆடிட்டர் இவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு பாக்கியத்தை கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க. இனிமேல் ஆடிட்டருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப எல்லாருமே அதை பதிவு பண்ணணும், இதை பதிவு பண்ணணும், டேக்ஸ் பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அனைவருக்கும். அந்த வேலை பிஸியில் இது வரைக்கும் கம்மியாக இருந்தவங்க கூட 100% ஆடிட்டருக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு பேங்க் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் டைட்டாக இருக்கும் பொசிஷன். மேக்ஸிமம் விருச்சிக ராசிக்காரங்க மேனையாக 80% பார்த்தோன்னா ஆடிட்டராகவும் ஆடிட்டருடைய கணக்கு வழக்கு வங்கி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபராக தான் இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா பிறப்பிலே அவங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் என்பதாலேயும் 11ஆம் அதிபதி அவரே வர்றதால யோகம் தரக்கூடிய அமைப்பு, மறைபொருளை தேடக்கூடிய அமைப்பாகவும் இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காக இருக்கிறாங்க. நல்ல முன்னேற்றத்தையும் இந்த மாதம் அவங்களுக்கு கிட்டக்கூடிய காலம். இந்த வரைக்கும் லக்ஸரி வாழ்க்கை நான் வாழலைன்னா லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கண்டிப்பாக கிட்டும். இந்த பாதத்தில் அடிக்கடிப்பட்டிருந்தால் அதெல்லாம் இந்த மாதமே அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். பாதம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா அந்த இடத்துல கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல பார்த்துருக்கதால பாதத்தோட வழி என்பது விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.